ஃபேமிலில வந்து இப்ப ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்ப ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, கேன்சர் வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இல்ல ஒரு மெட்ரோல இருக்காங்க, ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஹை லெவல் நான் சொன்ன கவரேஜ் எல்லாமே ரொம்ப செலவாகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க யங் ஏஜ்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்ப ஏற்கனவே எனக்கு ஒரு டவுட், இப்ப ஏற்கனவே கிரிட்டிக்கல் இல்னஸ் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த கவரேஜ் எடுத்தா எடுத்துக்கலாமா? எடுக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்க தான் எடுக்க முடியும். சோ அதுக்குரிய அறிகுறி இருக்கிறதுனால அவங்க பாலிசி தர மாட்டாங்க, கவரேஜ் தர மாட்டாங்க. ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒபிசிட்டி இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, பிபி ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா ஏற்கனவே வந்துருச்சு எங்களுக்கு அந்த ப்ராப்ளம், அதுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ் வேணா பேஸ் பாலிசி வேணா நம்ம கேட்கலாம். அதுவே இப்போ அதுக்குதான் மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்றோம், இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா யங் ஏஜ்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு அதுதான் சொல்றோம். ஒரு 30 வயசுக்குள்ள எடுங்கன்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கே வந்து பிபி சுகர் எல்லாமே வந்துருச்சு. சோ வந்து டேர்ம் இன்சூரன்ஸே மெடிக்கல் டெஸ்ட் போய் அவங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பார்த்துதான் இன்சூரன்ஸ் கம்பெனில கொடுக்குறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பேஸ் கவரேஜே ஒரு சில பேருக்கு கிடைக்காமலாம் போயிருக்கு. சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்கு, ஓகேவா, எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் போய் நான் ரைடர் சூஸ் பண்ணிக்க அப்படி பண்ண முடியாது. பாலிசி எடுக்கும்போது தான் பண்ண முடியும். நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து என்னென்ன ரைடர் எல்லாம் இருக்குன்றத கேட்கணும். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவே. அதுக்கு தான் ஒரு 6-7 ரைடர் இருக்கு, இந்த அடிஷனல் கவரேஜ் இருக்கு. அந்த கவரேஜ் எல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க, நமக்கு அது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க, எல்லாமே கம்மியா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பேஸ் கவரேஜுக்கு ஒரு 20,000 ரூபாய் பிரீமியம்னா ஒவ்வொரு ரைடருக்கும் வந்து இப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ்க்குலாம் கொஞ்சம் பிரீமியம் கூட இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரைடருக்கும் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், தனியா போய் நம்ம எடுக்க முடியாது. சரி, ஏற்கனவே இருந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, இருந்தாலும் நீங்க புதுசா எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை கேட்டு எடுத்துக்கலாம். எடுக்கும் போது மட்டும்தான் கேட்டு எடுத்துக்க முடியும். ஆமா, அப்ப நீங்க சொல்ற கருத்துக்கள் என்னன்னா எடுக்கும் போது கண்டிப்பா இதெல்லாம் கேட்டுக்கணும்னு கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த வீடியோவே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ்னு ஒண்ணு இருக்கு, இத வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் புதுசா எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவே பண்றோம். டெர்மினல் இல்னஸ் ரைடர் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப டெர்மினல் இல்னஸ் ரைடருக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்ல, அதனால பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். டெர்மினல் இல்னஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு இவர் ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருப்பாரு, ஒரு வருஷம் தான் உயிரோட இருப்பாருன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுல்ல, அந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட். சோ அதுதான் டெர்மினல் இல்னஸ். அதுவுமே வந்து மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து இதை வந்து பேஸ் பாலிசிலேயே வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிஸ்